கர்த்தர் எவ்வளவாய் அவருடைய நாமத்தை அறிஞ்சது நிமித்தமாக நம்ம நினைச்சு பார்க்க முடியாத மேன்மைகளை தந்து நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிற எல்லா அதிசயங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். நீங்க ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். ஆமென். சரியான இடத்துக்கு வர்றது மட்டும்தான் நம்ம செய்யறது, மற்ற எல்லாமே நமக்காக கர்த்தர் செய்யறது. ஆமென். ஆமென். ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு ஜெபம்தான் அருமையான ஒரு மொழி. ஆண்டவர்கிட்ட நாம ஜெபத்தின் மூலமா பேசுறோம். அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மிடத்துல பேசுவார். அவர் பேசுறப்ப நாம அசைறோம், நாம ஜெபிக்கிறப்போ அவர் செயல்படுறார். ஆமென். நாம செயல்படுறதுக்கு வார்த்தையை தருகிறார். நம்முடைய ஜெபம், அவருடைய வார்த்தையின்படியான நம்முடைய ஜெபம் அவரை கிரியை செய்ய வைக்குது. ஆமென். ஆமென். அதனால உங்க ஜெபத்தை நம்புங்க. ஜெபத்தை நம்பி ஆண்டவரிடத்துல பேசினது நிமித்தம் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். மாம்சமான யாவரும் ஏன் அவற்றை வர்றாங்க அப்படின்னா, அவர் ஜெபத்தை என்ன செய்கிறவர்? கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபத்தை என்ன செய்கிறவர்? கேட்கிறவர். சங்கீதம் 61க்கு நேரம் வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் உங்களோடு சேர்ந்து நாங்களும் உற்சாகமடைய விரும்புகிறோம். தேங்க்யூ அப்பா. வசனம் 1-2 வாசிக்கலாமா? தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் துய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா. 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 எனக்கு எட்டாத உயரமான, சொல்லுங்க, எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். தகப்பனே, உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்களை பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடு இடைபடும். என் கூக்குரல் கேட்டிடும், விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். இருதயம் தொய்யும் போது தேங்க்யூ அப்பா. ஆசீர்வதிங்க, உதவி செய்யுங்க. உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பதில தான் எல்லாரும் தேடுறோம். எல்லாருடைய ஏக்கம் என்ன? we all search answers. ஆனா ஜெபிக்கிறவனா பதில் தேடுது. பதில தேடுறது வேற, ஜெபிக்கிற ஒரு மனுஷனை பதில் தேடுறது வேற. ஆமென் சொல்லுங்க. பவுல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ அனனியாட்ட போய் ஆண்டவர் சொல்றார், நீ வந்து இந்த பேருள்ள ஒருத்தனை இந்த வீதியில போய் என்ன செய்ய? தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான்.
கொர்நேலியு ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் யாரோட இடைப்படுறாருன்னா பேதுருவோட. ஸோ ப்ரேயர்ல நம்ம தேவனை தேடுறப்ப பதில் நம்மை தேடுகிறது வருது. உங்க அட்ரஸை நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்சருக்கு தெரியும் எந்த அட்ரஸ்ல நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆமென். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு. ஆமென். ஆமென். அதனால நாம என்ன பண்ணணும்? என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போக வேண்டும். ஜீசஸ். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போக வேண்டும். ஸோ கொர்நேலியுடைய ஜெபம் தேவனுடைய சந்நிதியை எட்டியது. உன்னுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் கர்த்தருடைய சந்நிதியை எட்டியது. ஜெபம் எட்டியதால இந்த பதில் கிட்டியது. ஜெபம் எட்டியதால் இந்த பதில் எனக்கு கிட்டியது. உங்களுக்கு தமிழ் சொல்லி தரேன் மறக்காம இருக்கிறதுக்கு. கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு தமிழ், கொங்கு தமிழுக்கே தமிழ், கொங்கு மண்டலத்துக்கே ஒரு தமிழ். ஸோ ஜெபம் தேவ சந்நிதியை எட்டுது, பதில் கிட்டியது. அதோட இல்லாம நான் கேட்டதோட அதிகம் கொட்டியது. எட்டியது, கிட்டியது, கொட்டியது. எட்டியது, கிட்டியது. எது எட்டியது? ஜெபம் எட்டியது. எது கிட்டியது? பதில் கிட்டியது. எது கொட்டியது? ஆசீர்வாதம் கொட்டியது. அவ்வளவுதான். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் கொண்டு போய்விடும். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் கொண்டு போய்விடும். டெவில் வந்து நமக்கு ஷாக் கொடுத்தா, சொல்லுங்க, ஷாக் கொடுத்தா. ஆண்டவர் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறார். ஷாக்கிங் நியூஸ் இருக்கா? அதனால நீங்க பிரேக் ஆயிட்டீங்களா? பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுச்சா? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆன்சர் வச்சிருக்கிறார். ஆமென். என்ன எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகம். ஹல்லேலூயா. கேட்ட பதிலும் உண்டு, அதோட அதிகமான ஆசீர்வாதமும் உண்டு. ஹல்லேலூயா. சோ ஜெபிக்கிற மனுஷன் வெக்க விட்டு போறது என்னன்னா இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பதில் உங்க கேள்வி, உங்களுடைய ஜெபம் எட்டிருச்சு. அதனால இந்த 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 நீங்க என்ன இந்த மாசத்தினுடைய கடைசி நாள்ல, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு ஒரு ஆன்சர் என்ன செய்யுதுன்னா கிட்டுது. அது இல்லாம எப்பவுமே ஆண்டவர் கேட்டதை மட்டும் கொடுக்காம கேட்டதோட அதிகத்தை கொடுத்து நம்மள பிளஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. அண்ணால எத்தனையா கேட்டா? ஒண்ணு கண்ணே. அதுக்கு மேல கேட்கறதுக்கு ஃபெய்த் இல்ல அவளுக்கு. ஒண்ணு கிடைச்சாலே பெருசு. கர்த்தர் ஒண்ணு மட்டும் கொடுத்தா பிளஸ் பண்ணாரு இல்லைங்களே, அது பதிலு. ஆனா கேளாம கடாட்சிச்சாரு பாருங்களேன், அது வந்து சர்ப்ரைஸ். ஹல்லேலூயா. முதல்ல ஒரு தீர்க்க தரிசனம் அண்ணாளுக்கு வருது. நீ கர்த்தரிடத்துல கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அந்த தீர்க்க தரிசனம் யாருக்குரியது? அண்ணாளுக்குரியது. அடுத்த வருஷம் ஒரு சின்ன சட்டையை தச்சுட்டு வந்து மகனை பார்க்கறதுக்கு என்ன செய்யறாங்க? வர்றாங்க. ஒருவேளை ஏலி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார் போல இருக்கு. என்ன வருஷம் வர்றா, சட்டையை தச்சு கொடுத்துட்டு போறா. ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கேட்டு அதையும் கொடுத்துட்டு போயிட்டாலே அப்படின்னு அவர் திரும்ப அடுத்த ப்ராஃபஸி எல்கானாவுக்கு வருது. நீங்க இந்த மாதிரி குழந்தைய கொடுத்ததுனால அவளாலே உனக்கு சந்தானம் கட்டளையிடம் என்ன அர்த்தம்? சில்ட்ரன் இருக்கு ஆங்கிலத்துல.
குழந்தையை கொடுத்ததுக்கு குழந்தையை தருவேன்னு சொல்லல, குழந்தையை கொடுத்ததுக்கு குழந்தைகளை தருவேன்ற. குழந்தைகளை தருவேன். அவ இதை எதிர்பார்க்கவே என்னன்னா இல்லவே இல்லை. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். ஆசீர்வதிப்பாருன்னு எதிர்பார்த்தேன், கடாட்சி பாருங்கிறது நான் எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அடுத்த வருஷம் வர்றப்ப ஒரு குழந்தையோட வந்திருப்பாள்ல. எஸ். அப்ப சாமுவேல் கேட்டிருப்பாரு, என்னம்மா அதான் அவனை கொடுத்தான்ல, அதுக்கு உங்க அப்பாவுக்கு எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னப்ப நீ பிறந்த, உங்க அப்பாவுக்கு தீர்க்க தரிசனம் பண்ணப்ப உனக்கு ஒரு தம்பி பிறந்தான். தம்பி பிறந்துட்டான்டா. என்ன வசனம் அப்படிதான் இருக்கு, போய் வாசிங்க வீட்டுல. அவளாலே உனக்குன்னு தான் இருக்கு. அவளாலே உனக்கு அப்படின்னா யாருக்கு ப்ராஃபஸி? எல்கானாக்கு. அடுத்த வருஷம் வந்தா அடுத்த வருஷம் ஒரு குழந்தையோட வர்றா. யாரு? அண்ணான். சோ சாமுவேல் கேட்பாரு, என்னம்மா? தம்பிக்கு தம்பிடா. அதுக்கு அடுத்த வருஷம் வந்தாலும் ரெண்டாவது தம்பி அண்ணன் ஆயிட்டான்டா. அதுக்கு அடுத்த வருஷம் வர்றா பாருங்க, திரும்பவும் என்னம்மா லிஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கு. தங்கச்சிடா. வீட்டு மென்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கேடா. கேர்ள் பேபி இருந்தா தானே குடும்பம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்தா இன்னொன்னு வருது லிஸ்ட்ல, உங்க தங்கச்சி அக்கா ஆயிட்டாடா. உங்களுக்கு ஒரு பதிலும் உண்டு, அதோடு சேர்த்து நிறைய உங்களுக்கு சர்ப்ரைஸும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. 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 நெருக்கம் இல்லாத மனுஷங்க யாராவது இருக்கிறோமா? இல்லையே. பரலோகத்தில் வேணா போய் என்ன செய்யலாம், எந்த ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பூமியில் இருக்கிறப்ப அவங்கவுங்க வயசுக்குன்னு ஒரு ப்ரெஷர் என்ன செய்யுது? சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் ப்ரெஷர் இல்லாதால யாருமே என்னன்னா இல்லை. ஜூடா பையனுக்கு சமீபத்தில் 4th தானே, 4 வயசு அவனுக்கு. அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறப்போ அவருக்கு எக்ஸாம் வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறாரு, குவார்டர்லி எழுதுறாரு. நாங்கள் வெளியூரில் மீட்டிங்கில் இருக்கிற அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறான், தான் உங்கள் மகன் சேட்டைனால என்ன செய்ய முடியல, பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு ஆனா சொல்கிறான்னு சொன்னால் அவன் சொல்கிறான் வேணாம், ஆனா வேணாம். 4 வயசுக்கே என்ன இருக்கு? ப்ரெஷர் இருக்கு. இன்னொரு என்னோட உடன் ஊழியர் பையன் இருக்கான், எங்களோடய தான் தூங்குவான். 2 வயசுல இருந்து இப்போ 12 வயசு ஆச்சு. நானும் அவளும் இல்லைன்னா அவனால் தூங்க முடியாது. பெற்றதான் அவங்க, வளர்க்குறது எல்லாமே நானும் இவளும் தான். அவர் மேலே மாடியில் இருக்கிறாரு, நான் கீழே இருக்கிறேன். சமீபத்தில் சொல்கிறான், நானும் ஏஞ்சலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், டைனிங்கில் உட்காந்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன வெளியில் போயிடுறீங்க அடிக்கடி, ஆனால் நான் எப்படிப்பட்ட கட்டாயத்தின் பேரில் மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்படி வயசு 12, நான் எப்படிப்பட்ட கட்டாயத்தின் பேர்ல. அப்படி என்னடா கட்டாயம் உனக்கு அப்படின்னு நானும் அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு கேட்டா, காலையில ஞாயிற்றுக்கிழமை வந்ததோட என்ன விடுறீங்களா? 5:30 மணிக்கு மார்னிங் 7 மார்னிங் சர்வீஸ் வச்சிருங்க. தண்ணி தெளிச்சு என்னை எழுப்புறீங்க, ஆராதனையில உட்கார வைக்கிறீங்க, முடிஞ்சதோடு விட்டுறீங்களா, போடா சண்டே ஸ்கூல்ன்றீங்க, நான் கொடுக்கறது தான் சாப்பிடணுன்றீங்க, மதியம் கொஞ்ச நேரம் தூங்குடான்னு என்னை கட்டாயப்படுத்துறீங்க. இதை பார்க்கலான்னு பார்த்தா அதெல்லாம் பார்க்காதரா, இதெல்லாம் தான் பார்க்கணும்னு என்னை ஏன் இவ்வளவு கட்டாயப்படுத்துறீங்க நீங்க? ப்ரெஷர் இல்லாத ஆள் யாருமே என்னன்னா இல்லை. நான் ஜெபத்தை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அவரை விசுவாசிக்கிற நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. 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 நெருக்கம் வந்து அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. என்ன இருக்கு? There is a limit for every pressure. அது மனுஷனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு மேல அவன் கையில எதுவுமே என்னன்னா இல்லை. அதுக்கு மேல
அவன் கையில் எதுவுமே இல்லை. மேபி இன்னைக்கு காலையில் நீங்கள் இது வரைக்கும் தான் ஆண்டவரே என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும், இதுக்கு மேலே எதுவுமே என்னோட கண்ட்ரோல்ல இல்லைங்கிற இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா உங்களோட தான் ஆண்டவர் பேசுறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாடலை எழுதினவங்க எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் சில பேருக்கு வருதா? ஒரு சின்ன ஒரு கிளிப் வரும் வாட்ஸ்அப்ல. அண்ணன் பேர் வந்து டேவிட் விஜயகாந்த், அக்கா பேர் வந்து ஜெசிந்தா. சென்னை முடிச்சூர்ல இருக்காங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல இன்றைய தென்றல் நிகழ்ச்சியை எடுப்பதற்காக சென்னை பகுதியில் இருக்கிற அரக்கோணத்துக்கு போறாங்க. அரக்கோணம் என்றால் அந்த 6 வழி ஒன்றை சங்கமித்து போகிற இடம் அரக்கோணம். அதை எடுக்கணுமே அப்படின்னு உடனே ரயில்வே ஸ்டேஷனில் தான் அந்த போர்டு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் டிக்கெட் எடுக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கலான்னு போனால் அவங்க சொல்லிட்டாங்களாம், ட்ரெயினே ஓடாமல் இருக்குது இந்த லாக்டவுனில், நீங்கள் எதுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லாம், சும்மா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்முடைய சகோதரர் ஒருவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அன்பான சகோதரர் அமித்ஷா வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பி அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஃபோன் வருது, நீங்கள் தான் டேவிட் விஜயகாந்தா, இந்த மாதிரி நீங்கள் வீடியோலாம் எடுத்துருக்கிறீங்க, நாளைக்கு வந்து அரக்கோணத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற அந்த ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வருது. அண்ணன் டேவிட் விஜயகாந்த் ஒரு பில்டராக இருந்ததுனால நிறைய ஸ்டேஷனுக்கு போய் பழக்கம். ஜெசிந்தாக்கா ஒரு டாக்டர், அவங்க எங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, வயிற்றுல புளி கரைக்கத்தான், நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னும் போது தான் கர்த்தர் இந்த வசனங்கள்லாம் கொடுத்து அவங்கள பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இருதயம் தொயும் போது பூமி அது வருது. அடுத்த நாள் காலைல அண்ணன் அக்காவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே இன்ஸ்பெக்டர் சார், குட் மார்னிங் சார், வாங்க 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 பாஸ்டர் வாங்க, உங்களுக்கு லெமன் டீ பிடிக்கும்னு சொன்னாங்க, அதனால லெமன் டீ போட்டிருக்கிறேன், நீங்கள் குடிங்க அப்படின்னு உடனே இவருக்கு ஒன்றுமே ஓடல. என்னடா போலீஸ் நமக்கு லெமன் டீ கொடுக்குறாரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அவர் சொன்னார், நான் ஒரு பெலிவர், எங்கள் மகளுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால நீங்கள் வீட்டு வரைக்கும் போயிட்டு வாங்க, உங்களுக்கு கார் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கேஸ் பற்றி அவர் ஒன்றும் பேசலை. அதனால போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வராங்க. மதியம் 12:50 பசிக்குதே ரொம்ப அப்படின்னு உடனே இன்ஸ்பெக்டர் போய் சப் இன்ஸ்பெக்டர் வராரு. உள்ள வந்த உடனே, ஐயா உங்களுக்கு ஆம்பூர் மட்டன் பிரியாணி வாங்கி வச்சிருக்கிறாரு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் சர்ச்சில் மூப்பராக இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர் இருந்தாரு சப் இன்ஸ்பெக்டர். அங்கே இருக்கிற ஏட்டையாவை பார்க்குறாரு. டேவிட் விஜயகாந்த் தன்னை வளர்த்த மகளுடைய அண்ணன் அவர் யோசிக்கிறார், என்னடா நேற்று வரைக்கும் வயிறு கலக்கமாக இருந்துச்சு, மனசெல்லாம் கலக்கமாக இருந்துச்சு, இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஏட்டையா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களா அப்படின்னு உடனே அந்த மட்டன் பிரியாணி கையில் கொடுத்த உடனே ஜெசிந்தாக்கா, என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பண்டிகை ஆயத்தப்படுத்தி அப்படின்ட்டு அப்படியே வெளியே வந்தோடனே அவங்க சொன்னாங்க, அது வரைக்கும் லோக்கல் மினிஸ்ட்ரியாக இருந்த எங்கள் மினிஸ்ட்ரியை ஆண்டவர் குளோபல் மினிஸ்ட்ரியாக மாற்றிட்டாரு. இந்த பாடலையும் கொடுத்தாரு. இருதயம் துய்யும் போது பூமியின் அடையாளத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுறீங்களா? என் இருதயம் துய்யும் போது பூமியின் அடையாளத்திலிருந்து நான் உம்மை நோக்கி எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என் கூக்குரல் கேட்டிடும் விண்ணப்பத்தை கவனியும், 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 ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எது வரைக்கும் நம்மளால நம்ம லிமிட்டோ
அது வரைக்கும் அவரை நம்பி போறதுக்கு நமக்கு ஃபெய்த் வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது வரைக்கும் போறதுக்கு என்ன வேணும்? ஃபெய்த் வேணும். அதுக்கப்புறம் அவர்தான் சொல்றோம்ல, நம்ம கையிலயா இருக்கு எல்லாம். அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. தெரியுதுல்ல? இந்த பஞ்ச் மட்டும் நல்லா வருதுல. அப்புறம் ஏன் ஒரு பிரச்சனை வந்தா இது வாயில வர நொள்ளிட்டான், என்ன பண்ணிட்டான்? கிள்ளிட்டான். சொல்லுங்க, நம்ம கையிலயா இருக்கு? நம்ம கையிலயா இருக்கு? எல்லாம் ஆண்டவர் கையில தானே இருக்கு. சர்ப்ரைஸ் வருது பாருங்க. ஆமென். சர்ப்ரைஸ் என்ன செய்யுது? வருது. அதோட ஒரு எக்ஸஸ் சேர்ந்து வருது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய நெருக்கத்தினுடைய எல்லைய ஆண்டவர் புரிஞ்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாடல் தான் உங்களுக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஒரு வாரமா எங்களை போட்டு உலுக்கிற ஒரு சாங் இது. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சிம்பிள் தான். குறையே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஏன்னா மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. மட்டும் தெரியும், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்டுபிடிச்ச காணாமல் போன நம்மளெல்லாம் கண்டுபிடிச்சு தூக்கி காலில் போட்டு மிதிச்சாரா? தூக்கி தோள்ல போட்டாரா? தூக்கி தோள்ல போட்டார். அப்ப நம்ம எல்லாம் இருக்கிற இடம் எங்க? அவர் தோள்ல. டெவில் சொல்றான் இருள்ல இருக்கிறேன்றான். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இருள்ல இருந்தாலும் ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோள்ல. Come on, confess. உங்களை சுத்தி இருள் இருந்தாலும் குறை இருந்தாலும் ஒரு பயத்தோட வந்திருக்கீங்களா? இந்த அறிக்கையினால நம்ம யாரோட முகமும் வெட்கப்பட்டு போவதே இல்ல. என்ன கன்ஃபஸ் பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு என்னால விளங்கிற முடியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். ஒண்ணு மட்டும் தெரியும்,
ஜான்ஜி லேக்னு ஒரு பெரிய ரிவைவலிஸ்ட், ஹீலிங் மினிஸ்ட்ரியில் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தின ஒரு பாத்திரம், கிருபையின் பாத்திரம். பெரிய பிஸ்னஸ் மேன். அதுக்கப்புறம் எல்லாம் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக மினிஸ்ட்ரிக்கு வர்றப்போ ஆஃப்ரிக்கா போனோன்னு ஆண்டவர் பேர்டன் பண்ணுறார். ஸோ அவருடைய பிள்ளைங்களை கூட்டிகிட்டு, அவர் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு ஆஃப்ரிக்கா போய் இறங்குறப்போ இமிக்ரேஷன் என்னன்னா $150 கையில் இருந்தால் தான் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ரூல் படி உள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஸோ இவர் பாக்கெட்டில் வெறுமனே $1.25 $1.25 வச்சுக்கோங்களேன். இதோட தன்னுடைய மனைவி பிள்ளைங்களோட போய் அங்கே போய் இறங்குறார். இப்போ வரிசையில் செக்கப் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களும் வரிசையில் என்ன செய்கிறாங்கன்னா நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தராக செக் பண்ணி உள்ளே விடுறப்போ இவர் பையில் எவ்வளோ இருக்கு? $1.25. எவ்வளோ வேணும்? $150. அப்போ அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? இந்த இடத்துல பிள்ளைகளோடு கொண்டு வந்து எங்களை நிறுத்திட்டீங்களே, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு நியாயமா ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன செய்றாங்க? கேட்குறாங்க. அவர் சொன்னார், ஐ எம் கோயிங் டு லைன் அப் வித் த ரெஸ்ட். எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் ஏற்கனவே வரிசையில் நிற்கிறவங்களோட சேர்ந்து நானும் என்ன செய்ய போகிறேன்? என்று கொள்ள போகிறேன். உனக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்க. we have obeyed God this far. நீ நானும் கர்த்தருக்கு இதுவரைக்கும் என்ன செஞ்சிட்டோம்? கீழ்ப்படிஞ்சிட்டோம். இட்ஸ் now up to the Lord. எஸ். இதுக்கப்புறம் எல்லாம் அவர் கையில். இதை சொல்லிட்டு அவர் வரிசையில் நிற்கிறார். ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. இவரும் வந்துகிட்டே இருக்கிறார். அப்போ இவரோட லைன்ல நின்று ஒருத்தர் தோளில் தட்டி, உங்களோட ஏதோ எனக்கு பேசணும் போது ஒரு ஃபீலிங் இருக்கு, எங்கிருந்து வருவீங்க, யார் நீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சொன்னார். அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறப்ப இந்த தொகையை உங்க கையில கொடுக்கணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உணர்வு வருது அப்படின்னு சொல்லி அந்த லைன்ல நிக்கிறப்ப ஒரு தொகையை கையில கொடுத்தாரா. ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. அவங்க வெளியில வர்றாங்களா, அந்த அப்பெல்லாம் ஷிப்லான்னு வரணும், ஃப்ளைட்லாம் இல்லை. அங்கே வந்து நின்னா ஒரு 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 அமெரிக்கன் லேடி இங்கே எங்கேயும் ஓடிட்டு ஒவ்வொருத்தராக பார்த்து கேட்குறாங்களா, நீங்கள் தான் அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு டாமை பார்த்து கேட்டப்போ, ஆமாம் நான் வந்திருக்கிறேன், நான் ஒரு மிஷினரி அப்படின்னு இருக்கிறாங்களா. அப்போ அவங்க கேட்டாங்களா, எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? we are 4 அப்படின்னு இருக்கிறாங்க. 4 பேர் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்? வந்திருக்கிறோம். நீங்கள் இல்லை இந்த மனுஷன், நீங்கள் இல்லை வேற யாராவது உங்களோட வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்களா. ஆமாம் என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கிறார், பேர் என்ன? ஜான்ஜி லேக். உடனே ஓடி போய் நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். நானும் என்னோட ஒய்ஃபு, என் 7 பிள்ளைங்க. நானும் என்னோட ஒய்ஃபு, 7 பிள்ளைகள். அந்த அம்மா குதிச்சாங்களாம் பாருங்க. you are that person. நீங்க தான் அந்த ஆளு. கர்த்தர் ஜெபத்தில் இருக்கிறப்போ மனைவி பிள்ளைங்களோட 7 பேர், கணவன் மனைவி 7 பிள்ளைங்களோட ஒருத்தன் வருவான். அவனுக்கு உன் வீட்டை மொத்தமா கொடு, அந்த வீட்டில் தான் அவன் தங்கணும்னு சொல்லி என்னை சொல்லி அனுப்புனாரு. கர்த்தர் கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. குறையே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறையே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவங்க தோழல. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்ல இருக்கீங்களா? அதாவது எனக்கு முன்னாடி சில அவகாசம் இருக்கிறப்போ
கால அவகாசம் இருக்கிறப்போ ஐ கேன் வாக் ஃபார் ஜீசஸ். அவரை நம்பி வர்றேன், அவரை நம்பி வர்றேன், இன்னும் இத்தனை நாள் இருக்கு, அவரை நம்பி வர்றேன், இன்னும் இவ்வளவு வாய்ப்பு என்ன செய்யுதுன்னா இருக்கு, அவரை நம்பி வர்றேன், அவரை நம்பி வர்றேன், அவரை நம்பி வர்றேன். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அப்புறம் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு கால் இல்ல. திஸ் இஸ் மை லிமிட். இதுக்கப்புறம் ஐ ஹாவ் நோ அத்தாரிட்டி. இதுக்கப்புறம் எதுவுமே என்னோட கையில இல்ல, எல்லாம் அவர் கையில. அவர் கையில. இதான் நெருக்கத்தின் எல்லை. இந்த இடத்துல தான் ஒருத்தன் பாடுறான், நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே. ஒத்த கால நிக்கிறீங்களா? ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எங்க கால வைக்கிறேன்னு தெரியல, எங்க கால வைக்கிறேன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சில உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டியே, அப்புறம் 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 என்ன? ஆண்டவர் சொல்றார், அப்புறம் என்ன? அற்புதம் தான், அற்புதம் தான். ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, இதுக்கு அப்புறம் எங்க கால் வைக்கிறேன்னு தெரியாம ஒரு பிரஷர்ல நிக்கிறீங்க பாருங்களேன். நீங்க எல்லாரும் இந்த மாசம் அடுத்து உங்க காலை மிராக்கிள்ல தான் வைக்க போறீங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, ஆசீர்வதிப்பவரே. என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே. கணவரால பிரஷரா, தொழில பிரஷரா, பிள்ளைங்களால பிரஷரா, ஊழியத்துல பிரஷரா, உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு பாசால பிரஷரா, தோல்ல இருக்கிறத மறந்துடாதீங்க. வெரி குட், வெரி குட். ஒன் செகண்ட். இன்னும் கொஞ்சம் சத்தமா. பாடிக்கிட்டே இருங்க மீண்டுமா. ஹல்லேலூயா. இந்த பக்கம் நான் அவருக்காக நிக்கிறேன், அந்த பக்கம் எனக்காக அவரும் நிக்கிறாரு, அவரும் நிக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த பக்கம் நான் அவருக்காக நிக்கிறேன், என்னோட ஃபெய்த் என்னன்னா அந்த பக்கம் எனக்காக என்னுடைய தேவன் என்ன செய்கிறார்? நிக்கிறாரு. சொல்லுங்க, இதுவரைதான் நான், இதுவரைதான் நான், இதுக்கப்புறம் எல்லாம் அவர்தான். நீங்க தான். சொல்லுங்க, இதுவரைதான் நான், இதுவரைக்கும் தான் நான், இவ்வளவுதான். This is my limit. எஸ். இதுக்கு மேல எனக்கு எதை செய்ய எனக்கு பவர் இல்ல, எனக்கு எந்த அத்தாரிட்டி இல்ல. அதனால என்னுடைய லிமிட் எதுவோ அந்த லிமிட் வரைக்கும் நான் உங்களுக்காக நின்னுட்டேன். நான் உங்களுக்காக நின்னுட்டேன். இதுக்கு மேல நீங்க தான் ஏதாவது செய்யணும். அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியில, ஒவ்வொரு ஊழியத்துல தேவன் இந்த நாட்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும்
குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழன. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழன. ஒன்று மட்டும் தெரியும். அதாவது ஒரு காரியத்துக்குன்னு ஒரு எட்ஜ் இருக்கு. சொல்லுங்க, எட்ஜ் இருக்கு. எட்ஜ் இருக்கு. விளிம்பு. விளிம்பு. விளிம்பு வர டிராவல் பண்றதுக்கு ஃபெய்த் இல்லாம விளிம்பு வர நீங்க போவே என்னன்னா முடியாது. கர்த்தரை 100% நம்புற ஒரு ஃபேமிலியால மட்டும்தான், ஆண்டவரை 100% நம்புகிற ஒரு தேவ பிள்ளையால மட்டும்தான் இந்த எட்ஜ் வர அவருக்காக டிராவல் பண்ண முடியும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் எட்ஜில் நிக்கிறீங்க? உலகம் சொல்லுது ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுது. எனக்கு என்னமோ அது நல்லதாவே என்னன்னா, கட்டாயம் இந்த குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் என்ன செய்ய போகுதுன்னா நடக்க போகுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு அசம்பாவிதம் இல்ல, அற்புதம். இந்த மாசத்துல, இந்த அக்டோபர்ல நிறைய பேர் உங்களுக்கு நடந்த அற்புதத்தை சொல்ல போறீங்க. ஆமென். விளிம்பில் அவருக்காக நிக்கிறவங்க. ஆமென். பவுலும் சீலாவும் ஜெயில செஞ்சது என்ன? ஆராதனை. அதான் அவங்க லிமிட். அவ்வளவுதான் லிமிட். ஜெபிச்சாங்க, ஆராதிச்சாங்க. அதான் லிமிட். அந்த லிமிட்ல அதான் செய்ய முடியும். அதுக்கு மேல அவங்க கையில எதுவுமே என்னன்னா இல்ல. ஆனா மத்த எல்லாமே கர்த்தர் செஞ்சது. ஆமென். தானியேலால என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க தான் முடியும். ஆனா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் தான் செய்யணும். ஆமென். எஸ். ஹalleluya. 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 அதனால உங்க அற்புதத்தை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டீங்க. ஆமென். தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லை முடிவடைகிற இடத்துல தான் என்னுடைய எல்லை ஆரம்பமாகிறது. 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 ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. There is a limit for every human pressure. பிரஷருக்கு என்ன உண்டு? ஒரு எல்லை உண்டு. எல்லை உண்டு. but there is no limit for his blessings. ஆமென். ஆனா அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு என்ன இல்ல? எல்லையே இல்ல. எல்லையே இல்ல. பிரஷர் பாயிண்ட்னு ஒன்னு இருக்கும் சொன்னா அதுக்கப்புறம் ஒரு லிமிட்லெஸ் பிளெஸிங்கும் உண்டு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதனால சந்தோஷமா எல்லாரும் எழுந்து நின்று நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. இதுக்கப்புறம் என்ன இல்ல? நெருக்கத்தின் இதுக்கப்புறம் அற்புதம் தான். எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலைய வந்தால் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. நான் உங்க தோழல. Jesus. மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. இதுக்கப்புறம் அற்புதம் தான். ஆனா ஒண்ணு மட்டும் இதுக்கப்புறம் அற்புதம் தான். தோழல. இதுக்கப்புறம் என்ன செய்ய போற?
உலகத்துல கேள்வி கேட்டாங்கல்ல, ஆண்டவர் சொல்றார் இதுக்கப்புறம் அற்புதம் தான். பிரேக் த்ரூ வருது, பிரேக் த்ரூ வருது. நீங்க உடைஞ்சு போவதில்லை, உடைச்சு ஊடுருவக்கூடிய ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்றாரு. There is a breakthrough is coming. A breakthrough. வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை அருளி செய்கிறவன். நீ எனக்காக நிக்கிறதுனால உனக்காக நானும் நிக்கிறேன். நீ எனக்காக நிக்கிற, உனக்காக நானும் நிக்கிறேன். உனக்காக நானும் நிக்கிறேன். எனக்காக நிக்கிற உன்னை உலக பைத்தியம்னு சொல்லுது. ஆனா என் மேல நீ வச்சிருக்கிற விசுவாசத்தை கனம் பண்ணும்படியாக I am coming. The Lord is coming. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு அதிசய வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இரும்பு தாழ்பால்களை முறிச்சு ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை, பொக்கிஷங்களை, புதையல்களை கொள்ளையடிக்க போறீங்க. நான் ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். பதில் தேடி வருது, பதில் உங்களை தேடி வருது. நீங்க ஜெபத்துல கர்த்தரை தேடுனீங்கல்ல, உங்களை தேடி பதில் வருது. உங்களுக்கு எட்டாத உயரமான கண்மலையில கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுகிறார். மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஜீசஸ். ஒரு தொடுதல், ஒரு தொடுதல், ஒரு தொடுதல், ஒரு டச். ஆண்டவர் நீங்க கூட இருக்கிறீங்கன்றதை உணரக்கூடிய விதத்துல நீங்க கேட்டதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கவும் போறாரு. நீங்க எதிர்பார்க்காத அதிகத்தை தந்து உங்களை ஆச்சரியப்படுத்தவும் போகிறார். Expect a surprise from Jesus. ஒரு ஆச்சரியம், ஒரு ஆச்சரியம், ஒரு ஆச்சரியம், ஒரு ஆச்சரியம். நீங்க பிரேக் ஆவதில்லை, நீங்க உடைஞ்சு நிக்க விட மாட்டார், நீங்க கலங்கி நிக்க விட மாட்டார். எதிரிகள் முன்னாடி நீங்க உடைஞ்சு உருக்குலைய விட மாட்டார். ஆனா நீங்க உடைச்சு ஊடுருவீங்க, உடைச்சு ஊடுருவீங்க. ஒரு அற்புதம் ஒவ்வொரு குடும்பங்களையும் அற்புதம் நடப்பதாக. உமக்காக வைராக்கியமா நிற்கிற ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஆண்டவரே ஒரு பிரேக் த்ரூவை, ஒரு பிரேக் த்ரூவை இந்த 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 10வது மாசத்துல நீங்க செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த லிமிட்டுக்கு பிறகு இந்த எல்லையிலிருந்து உங்களை வரவேற்க தேவன் ரெடியா இருக்கிறார். அன்லிமிட்டெட் பிளெஸிங்ஸ், அன்லிமிட்டெட் பிளெஸிங்ஸ். உங்க பிரஷருக்கு ஒரு லிமிட் உண்டு, ஆனா அவருடைய பிளெஸிங்ஸுக்கு லிமிட் இல்ல, லிமிட் இல்ல. நீ எனக்காக வைராக்கியமா நின்னு உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவரும் அதை பூட்ட முடியாது, ஒருவர் அதை பூட்ட முடியாது. ஒருவரும் வானத்தின் வாசல் திறக்கப்படுகிறது, வானத்தின் வாசல் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. வானத்தின் வாசல், வானத்தை திறக்கிறாரு, கீழே வாசல் திறக்கிறது. ஒருவரும் பூட்டக்கூடாத ஒரு வாசலை கத்த திறக்கிறார். பாடிட்டே இருங்க, பாடிட்டே இருங்க.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.